இந்த கார்ப்பரேட் அரசு மக்கள் அரசு இல்லை. அது திமுக அரசை பொறுத்தவரை ஒன்று முதலாளித்துவ அரசு, ஒரு கார்ப்பரேட் அரசு. எத்தனையோ ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் பல பேர் ஒரு திறமை பெற்று அவர்களுடைய அந்த திறமையை வெளிக்கொணர்கின்ற வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தி அதன் மூலம் ஏழை எளிய நடுத்தர மாணவ மாணவர்களுடைய அந்த ஒரு விளையாட்டு திறனை வெளிக்கொணர்கின்ற வகையில் ஒரு அரசு செய்கின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த அரசு, இந்த கார்ப்பரேட் அரசை பொறுத்தவரை அது போன்ற எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை. இது ஒரு முதலாளித்துவ அரசு. என்னன்னா இது யாரு, ஒரு பெரும் கோடீஸ்வரர், பெரும் பணக்காரர்கள், அவர்களுக்கான ஒரு பந்தயம் தான் இந்த ஃபார்முலா 4. சரி, ஃபார்முலா 4 அந்த கார் பந்தயம் இன்றைக்கு ஏற்கனவே எங்களுடைய கழகத்தின் சார்பில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை அவர்கள் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் ஏற்கனவே அரசு பொறுத்தவரை ஒரு 48 கோடி ரூபாய் செலவு பண்ணிச்சு. அந்த 48 கோடி ரூபாய் இந்த கார் இந்த ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துகிற நிறுவனம் திருப்பி தரணும். அது இன்னும் தரல. அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்லை நாய் ரேஸான்னு தெரியல. இப்போ ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்லை நாய் ரேஸான்னு தெரியல. ஒரு நாய் உள்ளே பூந்து 1 மணி நேரம் அவங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கு. நான் கேட்குறேன், எஃப்ஐஏ சர்டிஃபிகேட்டு முன்னாடி வாங்கணுமா இல்லையா? ஏன் எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் முன்னாடி வாங்கலை? சரி, அதன் பிறகு ஒரு 5-6 மணி நேரம் கழித்து தாமதமாக வாங்கினாங்க. வழக்கமாக ப்ரொசீஜர் என்ன? ஒரு போட்டி ஏதாவது ஒரு போட்டி தேர்வு, அதுக்குண்டான அந்த பயிற்சி போட்டி, அந்த பயிற்சி போட்டியை முதல்ல நடத்துவாங்க. வழக்கம் தான். அதன் பிறகு தகுதி சுற்று அது நடத்துவாங்க. தகுதி சுற்றுக்கு மட்டும் 1700 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் வரல, ஒரு 8,000 to 10,000 டிக்கெட் வாங்கியிருக்காங்க. நேற்று அவங்கெல்லாம் 1700 ரூபாய் போச்சு, 17,000 ரூபாய் போச்சு. அவங்க குறித்து எந்த தகவலும் இந்த ஃபார்முலா ரேஸ் நடத்துகிறவங்க, 4 ரேஸ் நடத்துகிறவங்க, அது விளையாட்டுத்துறையும் தெளிவுபடுத்தலை. இன்றைக்கி நடக்குன்றாங்க. அப்போ இன்றைக்கி நடத்தணும்னா ஏற்கனவே அந்த வசூல் செஞ்சவங்க, அந்த டிக்கெட் வாங்கினவங்க இன்றைக்கி வருவாங்களா? அப்போ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறவங்க, அப்போ கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அப்போ 10,000 மேலே கெப்பாசிட்டி கிடையாது. அது ஒரு கேள்வி. அதில் ரெண்டாவது, இந்த ஃபார்முலா 4 கார் மூலமாக வசூலாகிற தொகை அது யாருக்கு போகும்? விளையாட்டுத்துறை மெனக்கெட்டு அப்பா ஊர் எப்படி போனா என்ன, நாடு எப்படி போனா என்ன, மழை பெஞ்சானா மழை பெய்யாதுன்னா, சாலை செவ்வாய் கிரக மாதிரி குண்டு புளிமா இருந்தான்னா, எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் எம்ஓன்ற பேரில், எம்ஓஐ சைன் பண்ணுறன்ற பேரில் கிட்டத்தட்ட அமெரிக்கா போயிட்டாரு. அது ஹிடன் அஜெண்டா, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்ன மறைமுக அஜெண்டா இருக்குன்றத. அதே போல் அண்ணாமலையும் லண்டன் போயிருக்காரு. அதனால் அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அது 2 பேருக்கும் அது வெட்ட வெளிச்சம், அது ஆண்டவனுக்கு தான் வெட்ட வெளிச்சம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் கேட்குறேன், இப்படி நாட்டில் ஒரு மழை பெஞ்சு பருவமழை எதிர்கொள்ளுன்ற அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்லேருந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடான நடவடிக்கை இந்த அரசை பொறுத்தவரை முழுமையாக கவனம் செலுத்தி, கார்பரேஷன் பொறுத்தவரை முழுமையாக கவனம் செலுத்தாமல் முழுக்க ஃபார்முலா 4 கவனம் செலுத்தி 10,000 போலீஸுங்க, ஒரு மனித விரயம், இது மெத்தமெட்டமைன் அது இப்போது செங்கல்பேட்டில் 50 கோடி ரூபாய்க்கு மாட்டியிருக்கு. இப்போ நாட்டில் போதை வசதிகள் சரளமாக நடமாடுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் புகார் அதிகம். அதை போய் இன்ஸ்பெக்டர் விசாரித்து ஒரு சட்ட ஒழுங்கு பராமரித்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போது தேவையில்லாமல் இதுக்கு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவலர்கள் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்குற பணியில் இன்னைக்கு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸினுடைய ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு மனித சக்தி
ஒரு திருடனை பிடிக்கிறது, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது, இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தேவையில்லாத ஃபார்முலா 4க்கு வந்து ஒட்டுமொத்தம் போலீஸை குவிச்சு இன்னைக்கு வந்து காவல்துறை ஒரு பக்கம், கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அதுவும் முழுமையாக இங்கே பயன்படுத்தப்படுது. அரசுடைய இது அட்மினிஸ்ட்ரேஷன் மிஷினரி, அதாவது நிர்வாகம் முழுமையான அளவுக்கு இங்கே வந்து பயன்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சென்னையில் ஒரு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பருவங்களை எதிர்கொண்டு நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து எடுக்க இந்த அரசு தவறிவிட்டது. ஒரு ஒரு பணிச்சுமை காரணமாக தான் ஒரு அன்பு சகோதரர் சிவகுமார் குளத்தூர் ஏசி அவர் இன்னைக்கு வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்பு ஏற்பட்டு இன்றைக்கு மரணம் அடைஞ்சிருக்காருன்னா இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய, ஒரு வேதனைப்படக்கூடிய, ஒரு துயரப்படக்கூடிய ஒரு சம்பவம். எனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்து இனியாவது திருந்துமா இந்த அரசுனா திருந்தாது. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ரூட்டில் போகிறாரு, ரூட்டில் போகும்போது கிட்டத்தட்ட இவர் ஒரு 5 மணி ஃபங்க்ஷன் போகிறாருன்னா கிட்டத்தட்ட மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் போய் வந்து காவலர் வந்து வரிசையாக நிற்கிறாங்க. 5 மணிக்கு போகிற ஃபங்க்ஷனுக்கு 1 மணிக்கு, அதுவும் வந்து இப்போ எங்கள் வீடு லீத் காசன் சவுத் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அதுவும் ஒரு பெண் காவலர் அந்த இயற்கையை வந்து உபாதையை கழிக்கணும்னு எவ்வளோ அவஸ்தை. அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு சிரமம். அவங்களெல்லாம் போய் சாலையில் நிற்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு சாடிஸ்ட், ஒரு ஆனந்தப்படுறது ஒரு முதலமைச்சருடைய வேலையாது. ஏன் சொல்ல வேண்டியதானே தேவையில்லைன்ட்டுன்னு. அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு திரு ஸ்டாலினுக்கு? கிட்டத்தட்ட கான்வாயில் 20 காரு, போராடலாம் போலீஸு, அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு அவருக்கு? இப்படி ஒரு பந்தா, அவருக்கு ஒரு பந்தானா அவருடைய அருமை மைந்தன் உதயநிதிக்கு அவருக்கு ஒரு பந்தா. அவருக்கு பூரா போலீஸ் எல்லாம் இவங்களுடைய பாதுகாப்புக்கும் அதே போல் இந்த தேவையில்லாத ஃபார்முலா 4 விளையாட்டுக்கு போச்சுன்னா திருடனை யார் பிடிக்கிறது? ஸ்டேஷன் வரல பெட்டிஷன் கொடுக்குற மனுதாரருடைய புகாரை யார் விசாரிக்கிறது? இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு மக்களுக்கான அரசு இல்லாமல் முழுக்க ஒரு கார்ப்பரேட் அந்த அரசின் அடிப்படையில் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வந்து மக்களை பொறுத்தவரை வந்து பெருமளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பாதிப்புக்கு தான் இருக்குது. அன்றைக்கி டிராஃபிக் ஜாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். முதல் நாளே எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, ஆம்புலன்ஸ் போக முடியல, கிட்டத்தட்ட பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் அதை போட்டுட்டு கிளிய, அதாவது வந்து பார்த்தா அந்த ஸ்பீக்கரை கிளியர் அளவுக்கு கத்தி பேஷண்டெல்லாம் பிரச்சனை, பேஷண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒரு நிம்மதி வந்த ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் இவர் வந்து அதை எடுக்க சொல்கிறாரு. ஏன் முதல்ல பண்ண வேண்டியது தானே அதை எடுக்க, முதல்ல அந்த ஸ்பீக்கரை போடாமல் இருக்க வேண்டியது தானே அதை கேட்டால் இவர் பார்த்தாரா ஸ்பீக்கர் சவுண்டு வந்தால் எடுக்கணும்னு சொல்லி எடுத்து அதில் ஒரு ஸ்டண்ட். அது அதில் முழுக்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த போடப்பட்ட அந்த சாலைகள் கூட ஒழுங்காக இல்லை கார் ரேஸுக்கு. அதுவும் சில இடத்துல பேட்ச் ஒர்க்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தாமல் ஒரு பணக்காரர்களுக்கு இந்த விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு கார்பரேட் அரசு என்று சொன்னால் அது திமுக அரசு தான். இப்போ ஏன் அது எப்படி கிடைக்குது? எங்க சோர்ஸ் என்ன? அந்த சோர்ஸை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி அந்த பாதையை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்கள் எங்கே வந்து இப்போ சாதிக்கு போல் எவ்வளோ பெருமொழிகள் இன்னும் நாட்டில் இருக்கிறாங்க. இன்னும் சாதிக்க பிடிச்சிட்டிங்க நீங்கள். அவர் வந்து இப்போ என்ஐபி கண்ட்ரோலில் இருக்கார். ஆனால் அவரை போல் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? அவனெல்லாம் பிடிச்சி போட வேண்டியதானே நீங்கள்? சும்மா குப்பை சுப்பை அவனை மட்டும் பிடிச்சி நீங்கள் கணக்கு காட்டுறீங்க. நீங்கள் சாதிக்க போல த மேன், த கல்பிரிட்ஸ், தி ஆன்டி சோசியல் எலிமெண்ட், ஒரு ஆன்டி நேஷனல், இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சமூக விரோதிகள் இவரெல்லாம் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அடையாளம் காணுங்க. கண்டுட்டு அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் வரும்? வந்தீங்க போதைப் பொருள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ சோர்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எங்கன்னு கண்டுபிடிச்சி அதை அடைக்காத வரையில் அப்போ வந்து நடமாட்டங்கள் இருந்து தானே இருக்கணுங்க. அதில் மாணவர்கள் வந்து அவங்க கிடைக்கிறதால தானே வாங்குறாங்க. அது தப்பு. அது அவங்க யூஸ் பண்ணக்கூடாது.
ஒட்டுமொத்தமாக சமுதாயம் வந்து சீரழியுது. அது இளைஞர் சமுதாயம் முழுக்க முழுக்க சீரழிகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற காரணமே இன்னைக்கு வந்து இந்த கார்பரேட், இந்த விடியாத இந்த திமுக அரசு தான். அது எங்கேருந்து வருதோ அது வழியை அடைச்சிட்டு முழுமையான அளவுக்கு எல்லாரும் மேலே சட்ட நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுத்தால் போதை வந்து அந்த வசுக்கள் மெத்தமெட்டமைன், அதே போல் வந்து இது ஹெராயின், கொக்கைன், அப்புறம் வந்து ப்ரௌன் சுகர், கஞ்சா, இதெல்லாம் வந்து நடமாடவே வாய்ப்பில்லை. அதனால் அந்த சோர்ஸ்ன்றது முக்கியம். அது எல்லாம் போலீஸை கண்டுபிடிச்சி அவங்கள உள்ள தள்ளணும். இது தள்ளாதான் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த போதை வசதிகள் நடமாடாது. இல்லை, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ ஒரு ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்குதுன்னு சொல்லும்போது அதுலேயும் வந்து ஒரு குடும்ப ஆதிக்கம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 2 டிவி தான். ஒன்று சன் டிவி, ஒன்று திரு கருணாநிதி டிவி. அந்த 2 டிவி தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. மீதிலாம் டிவி இல்லையா? அதுலேயும் வியாபாரம் பண்ணோம். அதனால் அவங்க எடுத்து அதை விளம்பரம் மார்க்கெட் பண்ணி அதுலேயும் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய அல்டிமேட். ஒரு வியாபாரம்ன்றது பார்த்தீங்கன்னா எதுலேயும் விட்டு வைக்கல. அதனால் ஒரு மீடியாவை அந்த 2 டிவியை மட்டும் அலோவ் பண்ணிவிட்டு, பேரே சொல்கிறேன், சன் டிவியும் கருணாநிதி டிவி தான் அலோவ் பண்ணாங்க. இது எந்த டிவி வந்து எல்லா சேனல்லையும் அலோவ் பண்ணாங்களா? அதுமாதிரி அலோவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதை அலோவ் பண்ணாமல் அதுலேயும் வந்து ஒரு வியாபார ரீதியாக ஒரு லாபம் பார்த்தது தான் இந்த திமுக குடும்பம். அவர் போனார், யார், அண்ணாமலை போனார் லண்டனுக்கு. இப்போ 5 பேர் வந்திருக்கிறாங்க. யார் வந்தாலும் எங்களை பற்றி கவலை இல்லை, புரியுதுல்ல? நானும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பிஜேபின்றது தமிழ்நாட்டில் ஒரு கார்பரேட் கம்பெனினா, அகில இந்தியாவில் ஒரு கார்பரேட் கம்பெனினா பிஜேபி தான் மத்திய அரசை பொறுத்தவரை. அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு மேனேஜர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதில் மேனேஜர் நியமித்தாலும் சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமித்தாலும் சரி, அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. அதனால் வந்து அவங்க படி அவங்க செய்வாங்க, எங்கள் படி நாங்கள் செய்வோம். கேரளா திரையுலகில் பாலியல் துன்புறுத்தல்கள் நடிகர்கள் வந்து நடிகைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் தமிழ்நாட்டிலையும் நிறைய நடிகைகள் இப்போதான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. விவகாரத்தை பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ அதாவது ஒரு நிறைய நடிகர்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இல்லை, அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அதில் வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. எனவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் பெங்காலில் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கொடூர கொலை நடந்தது, அதை நாட்டையே உலுக்கிடுச்சது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய ஒரு முழு கடமை, முழு பொறுப்பாகும். கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு மேயர் பிரியாக்கு. யாரு? கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் எம்பி மேயர் பிரியாக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. கூவு மறுசீரமைப்பு எந்த பணியில இருக்கு, வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு கூட்டணிக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அது கூவம்னால யார் ஞாபகம் வரும்? திரு மு கருணாநிதி தான் ஞாபகம் வரும். திரு மு கருணாநிதி அன்னைக்கு கூவ சீரமைப்பு சொல்லிட்டு அன்னைக்கு நிறைய அளவுக்கு ஒரு கொள்ளை நடந்தது. அது பெரிய அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அன்னைக்கு வந்து அடையாளம் காட்டப்பட்ட அந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு அதுக்கு கூட பல பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கூவத்தில் வந்து நாங்கள் தூர் வைக்கணும், அதெல்லாம் சொல்லி அது கிண்டல்லாம் பண்ணுற அளவுக்கு கூட ஆளாகி போச்சு அது. அதனால் இப்போது தந்தை வழியில் இவங்க வந்து அது சீரமைப்புன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு மெகா பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் 100% இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரமைக்க மாட்டாங்க, அவங்க தான் வந்து தங்களை சீரமைச்சுப்பாங்க இதன் மூலம், அதாவது பொருளாதார ரீதியாக. அதனால் வந்து கூவத்தை பொறுத்தவரை அந்த பழைய வாசனை அப்படியே தான் இருக்கும். சார், அன்றைய காலகட்டத்தில் தலித் முதல்வராக தனபாலை கொண்டு வர முயற்சிக்கிறோம். அப்போது தலித்தில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களே சம்மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவோட சகோதரர். இல்லை, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சரிதானா? நீங்கள் ஒரு உதயநிதி கேட்குறது சொல்லுங்கள், ஸ்டாலினை கேட்குறது சொல்லுங்கள், அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி கேட்குறது சொல்லுங்கள்.
சும்மா அவருக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டா சார். பிஎம் ஸ்ரீ திட்டத்துல தமிழ்நாடு கையெழுத்து போடணும் அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பிஎம் ஸ்ரீ பிப்ரவரி மாதம் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு சீஃப் செக்ரட்டரி. அதாவது இந்த திட்டத்திற்கு கல்வி திட்டத்திற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் அனுப்பிட்டு இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம், அதாவது ஒரு கேடுகெட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம் சொன்னா ஒரு முட்டாள் அரசாங்கம் உலகத்திலே இருக்குன்னா திமுக அரசாங்கம், கார்பரேட் அரசாங்கம் தான். முன்னாடி எங்கே போச்சு புத்தி? ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீல என்னென்ன அம்சங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் லெட்டர் அனுப்பணாவா? அதெல்லாம் கிடையாம முதல்ல லெட்டர் அனுப்பிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் யூட்டன் எதுக்கு இது? அப்போ எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு புத்தி கெட்ட அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு துக்ளக் அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருந்தது. இதை விட ஒரு உதாரணம் நிச்சயமா இருக்க முடியாது. கார் ரேஸ் நடக்கிற இடத்துல இந்த மறைமுக விளம்பரங்கள் மது விளம்பரங்கள் இடம்பெற்று இருக்கு. மறைமுக மது விளம்பரங்கள்லாம் இடம்பெற்று இருக்கு. அன்புமணி ராமதாஸ் எப்படி விளம்பரம் நான் பார்க்கல. என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்க? பொதுவான விளம்பரங்கள் போட்டுருக்காங்க. கார் ரேஸ் பாதையில் பொதுவான நிறுவனங்களுடைய அகற்றணும் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறேன். இல்லை, இப்போ ஒரு இந்த கார்பரேட் விடியாத அரசை பொறுத்தவரையில் முக்கியமாக இன்னைக்கு மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்துறதில்லை. அவங்க சரக்கு விற்கிறது தான் கவனம் செலுத்துறாங்க. எப்படி இருக்காங்க? சரக்கு விற்கிறதில்ல. டாஸ்மாகனுடைய அந்த வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகணும், அது பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. 35,000 கோடியிலேருந்து 42,000 கோடி ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அதை ஏற்றி விட்டு போகாமல் இப்போ FL2, அதாவது வந்து அந்த அதனுடைய லைசன்ஸ் 1700 கொடுத்துருக்குறாங்க. தவிர ஒரு 3000 மணமகள் மன்றம். மணமகள் மன்றம்னா என்ன? போய் குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும். போயிருக்கீங்களா மணமகள் மன்றத்துக்கு? நீங்கள் போலையா? கேள்வி கடியில் மணமகள் மன்றம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மணமகள் பாரு எவ்வளோ எதை பற்றி சிந்திக்காதா? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அது எங்களுடைய அடிப்படை விஷயம், அதோட அடிப்படை உரிமை. ஆனால் நீ போதையிலே இரு, சாப்பிட்டுட்டே மனமகிழ்ச்சியோடு இரு. FL2 லைசன்ஸ் எடுத்துக்கோ, மணமகிழ் மன்றம் ஒரு 3000 எடுத்துக்கோ. அப்படி ஒரு பக்கம் டாஸ்மாக் கொடுத்தாலும் ப்ரைவேடைசேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. பார்த்து இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் தான் அது உலக அதிசயம், பண்ணாமல் இருந்தால் தான் உலக அதிசயம். ஆனால் அவங்கள பொறுத்தவரை இப்போ அது வியாபாரம் ஆகிறதுக்கு அவங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு குடியிலே வருமானத்தை ஏற்றி தமிழ்நாட்டு மக்களை குடிகாரனாக்கி அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அதன் மூலம் வந்து அவர்களும் வளம் குளித்து மக்களை வந்து ஒரு போதையாக வச்சுட்டு எந்த ஒரு அக்கிரமங்களும் அரசுடைய அக்கிரமங்கள் வெளியே வராமல் அளவுக்கு மக்கள் மயக்கத்திலே இருக்கின்ற அடிப்படையில் ஒரு தெளிவான கொள்கையை இந்த கார்பரேட் அரசாங்கம் வகுத்திருக்கு. அதன்படி தான் போயிட்டு இருக்கு. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணா சொல்லுங்க. 18 லட்சம் பேர், 65 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் பதிவு செஞ்சு காத்துட்டு இருக்கான். இன்னைக்கு இவர் 18 லட்சம் பேருக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு. சரி, நீ நெட்டில் போடுங்க 18 லட்சம் பேருக்கு பேர், அட்ரஸ்ஸு, அவருடைய குவாலிஃபிகேஷனு, எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ அப்படி நெட்டில் போடுங்க. வாய் கூசாமல் பொய் சொல்கிறதுலையும் வாய் கூசாமல் வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகுனா திமுக தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க போய் எவ்வளோ தொழில்கள் இங்கே நசிது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன்பிடி தொழில் இப்போ டீசல் விலையேற்றத்தால் அழிஞ்சிட்டு போகுது. ஏன் அதனுடைய எக்ஸசைஸை குறைங்க நீங்கள், அந்த தொழில் நல்லாயிருக்கும். மானியத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு மானியம் கிடையாது. நெசவு தொழில், அதே போன்று கைத்தறி தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மின்சார கட்டணம் ஏற்றுறதுனால இன்றைக்கி இதாகி போச்சு. ஒரு பக்கம் வந்து மாநில அரசு இப்படி செய்யுதுன்னா மத்திய அரசு இப்போ வந்து 38 ரூபா கமர்ஷியல் சிலிண்டருக்கு வந்து விலை ஏற்றிருக்காங்க. ஏற்றிட்டு இப்போ வந்து சுங்கச்சாவடி போனாலும் சுங்கச்சாவடி கட்டணம் கூட ஏற்றியாச்சு. இப்போ அதை வந்து மத்திய அரசு இன்னும் வந்து அதை வந்து செவடங்கால ஊதுன சங்க மாதிரி எது வேணா கத்திக்கோ,
நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து அது சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. சரி 38 ரூபா இப்போ கமர்ஷியல் ஏற்றுனா டொமஸ்டிக் நினச்சிக்காதீங்க. டொமஸ்டிக் ஏற்றினா தான் உங்களுக்கு பாதிப்பு நினைக்காதீங்க. கமர்ஷியல் 38 ரூபா ஏற்றினா ஒரு ஹோட்டலில் என்ன பண்ணுவான், பல சிலிண்டர் வாங்க. ஒரு சிலிண்டர் 38 ரூபானா அவன் என்ன பண்ணுவான், அந்த 38 ரூபா ஏறுதுன்னு போது யார் தலையில் போய் ஒரு அந்த அதிபர் வந்து ஹோட்டல்கார் வந்து அந்த இதை இது விதிப்பாங்க? சாப்பிட்றவன் தலையில் தான் விழும் அந்த 38 ரூபா. அதே போல் டீ கடை அவர் டீ விலை ஏற்றுவாங்க. அதே போல் எல்லா விலையும் வந்து கமர்ஷியல் அந்த கேஸ் வந்து ஏற்றுறதுனால விலையேற்றம் வருகின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதனால் மத்திய அரசு அது போன்ற மக்கள் ஒரு செயலை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது உடனடியாக திரும்ப பெறுவது தான் ஒரு உசிதம்.